முழு நகரத்தை முழிவிட்ட போல் தோன்றும் கடுமையான மழையின் மத்தியில் சூர்யா அவன் அலுவலக மேசையில் அசாவையாக கிட்டும். அவரது தாய் ரேணுகாவின் சுகாதாரம் ஒவ்வொரு நாளும் மோசமாகிக் கொண்டிருப்பதால் சூர்யாவின் மனம் அவளால் பூரிக்கப்பட்டிருந்தது. புறமிருக்கும் புயல்களை விட தொடர்ந்து இருந்த குழப்பம் சூர்யாவை கவலைப்படுத்தியது. ஏசையாக அவனது தொலைபேசி ஒசிந்தது மற்றும் அவன் விரைந்து அதை எடுத்துக்கொண்டான். அரசா, நான் தான் முனிசுவாமி சேவை செய்பவன். மடம் நன்றாக இல்லை. நேற்று விட அவள் மிகவும் மோசமாக இருக்கிறார். தயவு செய்து விரைவில் வீட்டுக்கு வாருங்கள் என்று முனிசுவாமி சுமூகமான குரலில் வேண்டுகோள் சொன்னார். சூர்யாவின் இதயம் ஒரு துடிப்பை தவறிவிட்டது. இரண்டாவது சிந்தனையோடு இல்லாமல் அவன் அலுவலகத்திலிருந்து ஓடி வெளியேறி மழையின் அச்சுறுத்தலையும் கோபத்தையும் புறக்கணித்து தனது பைக்கை ஏற்றினான். அவன் ஈரமான தெருக்களை துரத்தி ஓடியான். அவனுடைய முகக்கவசத்திற்கு மோதும் ஒவ்வொரு துளியும் அவனுக்குள் மிதக்கும் பதட்டத்தின் போது சற்று மட்டுமே உணரப்பட்டன. சூர்யா தனது RSP குழுவின் சொந்தமான வீட்டு அருகில் வந்தபோது மிகுந்த மழையிலான இரவின் இருண்ட சூழலில் கூட பிரகாசிக்கும் குறிக்கோள் பெயர் பலகையை பார்த்து அவனுக்குள் பரிச்சயத்தின் அலை அலையின. RSP என்ற எழுத்துக்கள் மின்னின. இக்கடினமான நேரங்களில் வரவேற்பின் நற்செய்தி அளித்தன. உடல் வெறிப்பின் அவசர உணர்வுடன் சூர்யா தனது பைக்கை கூர்த்துரைக்கச் செய்து நுழைவாயிலுக்கு பக்கத்தில் நிறுத்தினார். அவன் பைக்கை விட்டு குதித்து கீழே விழுந்தான். சுற்றிலும் துளிகள் இழைக்கப்படும் போது அவன் கண்களில் கலந்த பயமும் நம்பிக்கையும் பிரதிபலித்தது. அவன் வீட்டுக்கு புறப்போவது நேர்ந்தபோது உள்ளே மங்கிய வெளிச்சம் மெதுவாக ஆடியது. அச்சமூட்டும் நிழல்கள் சப்தமாக சுவடுகள் முழுவதும் ஆடின. முனிசுவாமி நுழைவாயிலில் நின்று மயங்கிய அவசரத்துடன் அவனை வரவேற்றார். சூர்யா உள்ளே நுழைந்த போது கதவின் மென்மையான அரிசலிப்பு அவனை அறிவித்தது. அவருடைய கண்கள் விரைவாக தாய் அறைக்கு திரைந்தன. ரேணுகாவின் உருவம் கம்பளை கவர் பின்னணியில் நிகழ்ச்சியை பரிசோதித்தது. ஒரு காலையில் உயிர் மிக்கவள் இருந்த பெண்ணுடன் முற்றிலும் வேறுபட்டது. சூர்யா அமைதியாக அவளிடம் அணுகினார். அவளின் உதடுகளில் இருந்து வெளியேறும் மென்மையான சுவாசங்களை உணர்ந்தார். அவள் எடுத்த ஒவ்வொரு மூச்சும் ஒரு போராட்டமாக இருந்தது. சூர்யாவின் இதயம் வலியுறுத்தியது. அவனுக்குள் புயல் எதிரி உணர்ச்சியியல் சூழலை பிரதிபலித்தது. இரவு தன்னுடைய தடுமாறாத பெய்கையில் தொடர்ந்தது. சூர்யாவின் வாழ்க்கையை மூழ்கிய உணர்ச்சி புயலுக்கு ஏற்ற பின்னணி அமைத்தது. ஆனால் இன்றைக்கு அவன் அங்கே இருந்தான், தாயின் அருகில். இரவில் மென்மையாக கூசியபடி சொல்லப்படாத பிரார்த்தனைகளில் நம்பிக்கை வைத்து விடியலை காத்திருந்தான்.